ஹாய், நான் ரஷீதா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற போயம் ஆன் த மூவ் பை டாம் கன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் மோர் டுவர்ட்ஸ் மோட்டார் சைக்கிள் கல்ச்சர் ஆஃப் கலிஃபோர்னியா. ஸோ டாம் கன் அப்படின்ற அந்த போய்ட் வந்து கலிஃபோர்னியா மூவ் ஆகும்போது அங்கே இருக்கிற அந்த மோட்டார் சைக்கிள் கல்ச்சரை இன்ஸ்பயர் பண்ணி எழுதின போம் தான் இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இவருடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஆக்சுவலி தட்ஸ் பின் பாட் இன் டூ பியூட்டிஃபுல் வேர்ட்ஸ் அண்ட் அதில் அவர் கொடுக்க வந்த அந்த கருத்தும் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இதுதான் வந்து அவருடைய பெஸ்ட் நோன் போம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ யா வில் கெட் இன் டு த போம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இட்ஸ் பேஸ்ட் அப்பான் த மோட்டார் சைக்கிள் கல்ச்சர் ஆஃப் கலிஃபோர்னியா. இதில் மொத்தம் 8 ஸ்டான்ஸாஸ் இருக்குது, ஆம்பிக் பென்டாமீட்டரில் எழுதியிருக்காங்க. அண்ட் இந்த போயம் ஆன் த மூவ் அப்படிங்கிற போயமுடைய எபிகிராஃப் அப்படி இல்லைனா சப்ஹெட்டிங்னு சொல்லலாம்ல, அதுக்கு வந்து மேன் யூ காட் அ கோ, அதுதான் வந்து எபிகிராஃப். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 5 ஸ்டான்ஸா. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸாவில் பார்த்தோன்னா இட் டாக்ஸ் அபவுட் பேர்ட்ஸ். ஓகே, எப்படி வந்து பேர்ட் வந்து தனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்ஸ்டிங்க்டை வச்சு ட்ராவல் பண்ணுது அப்படிங்கிற அந்த பேர்டோடைய ஃப்ளைட், அந்த பேர்டோடைய ஜேர்னியை பற்றி பேசுது. த ப்ளூ ஜே ஸ்கஃபிங் இன் த bushes follows some hidden purpose and the gust of birds that spurts across the field. The wheeling swallows has netted in the trees and undergrowth, seeking their instinct or their poise or both. One moves with an uncertain violence under the dust thrown by the baffled sense or the dull thunder of approximate words. ஸோ ப்ளூ ஜே அப்படிங்கிறது ஒரு பேர்டோட நேம். ஸோ அது வந்து என்ன பண்ணுதான், புஷஸ்குள்ளே போயிட்டு வருதான். அதுக்கு ஒரு ஹிட்டனான பர்பஸ் இருக்குது. இட்ஸ் நாட் ஹிடன், மேபி வி டோன்ட் நோ வாட் த பர்பஸ் ஆக்சுவலி இஸ். அது ஏன் அப்படி பண்ணுதுன்ற அது ஏன் அப்படி பண்ணுதுன்ற அர்த்தம் வந்து நமக்கு தெரியல. ஓகே, ஸோ அது வந்து ஃபீல்ட் அக்ராஸாக பறக்குது, அப்படி போகுது இப்படி போகுது, நெஸ்ட் கட்டுது. அண்ட் இட் டஸ் வித் இட்ஸ் இன்ஸ்டிங்க்ட் ஆர் பாய்ஸ், இல்லை ரெண்டுமே, அதோட இன்ஸ்டிங்க்டாக இருக்கட்டும் இல்லை அதோட பாய்ஸாக இருக்கட்டும், ரெண்டோட காரணத்தாலேயும் தான் அதை பிஹேவ் பண்ணுது. அதுக்குன்னு ஒரு உள்ளுணர்வு வந்து கடவுள் வச்சுருக்காரு இல்லையா, அதை ஃபாலோ பண்ணி அது எல்லாமே பண்ணுது. ஓகே, ஸோ அந்த பேர்டுடைய ஜேர்னியை தான் ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால் சொல்கிறாங்க. செகண்ட் ஸ்டான்ஸால் ஆன் மோட்டார் சைக்கிள்ஸ் அப் த ரோட் தே கம், ஸ்மால் black as flies hanging in the heat and until the distance throws them forth, their hum bulges to thunder, held by calf and thigh, in goggles don impersonality, in gleaming jackets trophied with the dust. They strap in doubt by hiding it robust and almost hear a meaning in their noise. ஸோ செகண்ட் ஸ்டான்ஸா தான் இந்த மோட்டார் சைக்கிள் ஜேர்னியை பற்றியே உள்ளே வருது. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, மோட்டார் சைக்கிள்ஸில் வந்து பீப்புள் வந்து ட்ராவல் பண்ணுறாங்களாம் ரோட்டில். அவங்க ட்ராவல் பண்ணுறது தூரமாக பார்க்கும்போது எப்படி இருக்கான், குட்டி குட்டி ஈக்கள் இருக்கும்ல, ஃப்ளைஸ், பிளாக் ஃப்ளைஸ் வந்து சூட்டில் வந்து சூடாக இருக்கிற அந்த வார்மாக இருக்க இடத்துல வந்து அப்படியே ஒன்றா இருக்கும்ல, அந்த மாதிரி வந்து ஈக்கள் வந்து ஒன்றா இருக்கிற மாதிரி தூரமாக இருந்து பார்க்குற அப்பியரன்ஸ் வந்து இருக்கான். அண்ட் அந்த டிஸ்டன்ஸ் கிட்ட வர அந்த வண்டியோட சவுண்ட் எப்படி இருக்கான், தண்டர் மாதிரி இருக்கான். ஸோ பிளாக் ஃப்ளைஸ்ன்னு சொல்லும் போது நம்ம இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், அவங்க எல்லாருமே பிளாக் கலரில் ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க, பார்க்க ஒன்று போல் இருக்காங்க. தே டோன்ட் ஹேவ் செப்பரேட் ஐடென்டிட்டிஸ், தே ஆல் லுக் அலைக். ஓகே, ஸோ இப்போ வந்து அவங்களோட அந்த இம்பர்சனாலிட்டி வந்து லைக் தே ஆர் லுக்கிங் லைக் எல்லாரும் ஒரே மாதிரி யூனிஃபார்மாக இருக்காங்க. அண்ட் அவங்களோட ஐடென்டிட்டியை ஹைட் பண்ணுற மாதிரி தான் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. அண்ட் அவங்களோட அந்த வண்டியோட சவுண்ட் எப்படி இருக்குது, பல்ஜஸ் டு தண்டர்ஸ் ஹெல்டு பை காஃப் அண்ட் தை. அந்த வண்டி ஓட்டிகிட்டு வர்றது எப்படி இருக்கா, தண்டர்ஸ் அப்படியே பிரேக் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து செகண்ட் ஸ்டான்ஸா. ஸோ தேர்ட் ஸ்டான்ஸாவை பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்ட் கன்க்ளூஷன் ஆஃப் their hardiness has no shape yet, but from known whereabouts they ride direction where the tires press. They scare a flight of birds across the field, much that is natural to the will must yield. Men manufacture both machine and soul and use what they imperfectly control to dare a future from the taken roots. ஸோ என்ன சொல்கிறாங்க தேர்ட் ஸ்டான்ஸால் அப்படின்னா வந்து, இவங்க எல்லாரும் கிளம்பிட்டாங்க. ஓகே, தேவ் ஸ்டார்டட் தே ஜேர்னி, பட் எங்கே போகிறாங்க, வாட்ஸ் த கன்க்ளூஷன், இவங்க லைஃபோட கோலோ எய்மோ இல்லை இவங்க போய் சேர வேண்டிய டெஸ்டினேஷனோ அதை பற்றின எந்த ஒரு ஐடியாவுமே இவங்களுக்கு கிடையாது. ஓகே, ஸோ அதான் சொல்கிறாங்க, எக்ஸாக்ட் கன்க்ளூஷன் ஆஃப் தேர் ஹார்டினஸ், அதுக்கு வந்து ஹேஸ் நோ ஷேப் எட், அது என்ன ஆக போகுது, இவங்க என்ன ஆக போகிறாங்க, எங்கே போக போகிறாங்க, எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. தே ரைட் டைரக்ஷன் வேர் த டயர் ப்ரெஸ், எங்கே வந்து வழி இருக்கோ அங்கெல்லாம் வந்து டயரை போட்டு போயிட்டே இருக்காங்க. தே ஜஸ்ட் ரைட் ஆன் த வே. போகிற வழியில் பேர்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த சத்தத்தை கேட்டு அந்த பேர்ட்ஸ் எல்லாம் அப்படியே மிரண்டு ஓடுது, அந்த மாதிரி அந்த சவுண்ட் வந்து இருக்குது.
ஸோ இந்த மேன் வந்து என்ன செய்கிறான்னா மெஷினையும் சோலையும் கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறான். பட் ஹீ கேனாட் கண்ட்ரோல் போத் பர்ஃபெக்ட்லி. ஸோ அவன் என்ன செய்கிறான், த இம்பர்ஃபெக்ட்லி கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ மெஷினையும் சோலையும் கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறான், பட் ரெண்டுமே அவனால் பண்ண முடியாது. அவன் வந்து அதை இம்பர்ஃபெக்டாக தான் பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வண்டி ஓட்டி போகிறதெல்லாம் ஓகே, எங்கே போகிறாங்க அந்த ஐடியாலாம் எதுவுமே உங்களுக்கு கிடையாது. சும்மா வந்து தே கோ வேர் த லைஃப் டேக்ஸ், அந்த மாதிரி தான் அதோட கருத்து. ஸோ ஸ்போர்ட்ஸ் ஸ்டான்ஸாக பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ பார்ட் சொல்யூஷன் ஆஃப்டர் ஆல். ஒன் இஸ் நாட் நெசசரிலி discard on earth or damned because half animal one lacks direct instinct because one wakes afloat on the moment that divides and breaks. One joins the moment in valueless world, choosing it till both hurler and the hurled. One moves as well, always toward. ஸோ ஃபோர்த் ஸ்டான்ஸால் என்ன சொல்ல வராங்கன்னா, இவங்க எல்லாரும் கிளம்பிட்டாங்க. பட் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் இவங்களுக்கு வந்து அந்த பேர்டுக்குரிய ஹி கம்பேர்ஸ் த பேர்ட் வித் அ மேன். பேர்டுக்குன்னு அந்த உள்ளுணர்வு இருக்குல்ல, அந்த உள்ளுணர்வு மனுஷனுக்கு கிடையாது. 1 lacks direct instinct. அந்த இன்ஸ்டிங்க்ட் வந்து மனுஷனுக்கு கிடையாது, பேர்டு அளவுக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. எதுனாலன்ற ரீசனும் அவர் சொல்கிறாரு. பிகாஸ் ஆன் எர்த் ஆர் டேம்ட் பிகாஸ் ஹாஃப் அனிமல். இவன் வந்து மேன் ஹியூமன் அப்படிங்கிற ஒருத்தன் வந்து ஹீ இஸ் அ ஹாஃப் அனிமல், ஹீ இஸ் நாட் லைக் அ பேர்ட். ஸோ அவனோட அந்த ஹாஃப் அனிமலுக்கு அவனோட ஹாஃப் இன்ஸ்டிங் தான் வேலை செய்யுது. ஹீ கேனாட் அப்படியே பேர்ட் மாதிரி வந்து ஒரு அந்த உள்ளுணர்வு சொல்கிறத படி கேட்டு நடக்கக்கூடிய அளவுக்கு அவனுக்கு ஸ்ட்ராங்கான இன்ஸ்டிங் கிடையாது. அண்ட் அவன் என்ன செய்கிறான்னா, அந்த இன்ஸ்டிங் ஸ்ட்ராங்காக இல்லாததால் என்ன செய்கிறான்னா, இந்த வேல்யூ இல்லாத இந்த உலகத்தில் எல்லாரும் செய்கிறத போய் ஜாயின் பண்ணி அதையே திருப்பி செய்கிறானா. ஸோ இது வந்து இந்த வண்டி ஓட்டுற இந்த ஆக்ஷனை டினோட் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் வாட் ஐ ஃபீல் இஸ் தட் நம்மளோட லைஃப் இப்படி தானே இருக்குது. நமக்கு வந்து ஒரு கட் இன்ஸ்டிங் நமக்கு எதுக்கு, இது நமக்கு செட் ஆகாதுன்ற தோணுச்சுன்னா கூட நம்ம வந்து என்ன செய்கிறோன்னா, வி கிவ் இன் டு த சொசைட்டி. அவங்களாம் என்ன நினைப்பாங்க, நம்ம சொந்தக்காரங்களாம் என்ன நினைப்பாங்க நம்மளை பற்றி, அந்த மாதிரி கிவ் இட் பண்ணிடுறோம்ல. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒன் ஜாயின்ஸ் த மூமெண்ட் இன் அ வேல்யூலெஸ் வேர்ல்டு. நம்ம வந்து என்ன செய்கிறோம், இப்போ நம்ம கல்யாணம் படிக்க இஷ்டம் இல்லைனாலும் கல்யாணம் பண்ணிக்கிறோம். ஒரு கோர்ஸ் எடுக்க இஷ்டம் இல்லை, இன்ஜினியரிங் தான் எல்லோரும் எடுக்கிறாங்க, ஒய் டு டேக் அப்படின்னு நினச்சா கூட எடுத்துக்கிறோம். பிகாஸ் வி டோன்ட் வாண்ட் டு என்ன சொல்கிறது, நம்ம தனித்து இருக்கணும், நம்ம உள்ளுணர்வை ஃபாலோ பண்ணணுன்ற எண்ணம் மனுஷனுக்கு பேர்ட் அளவுக்கு கிடையாது. ஹி திங்க்ஸ் ஆஃப் த சொசைட்டி. எல்லாரும் எதில் போய் குதிக்கிறாங்களோ அங்கே தான் நானும் போய் குதிப்பேன் அப்படிங்கிற அந்த மூமெண்ட்டை ஜாயின் பண்ணணுன்ற அந்த ஏர்ஜ் வந்து மனுஷனுக்கு வந்து இருக்குது. ஜஸ்ட் லைக் த பீப்புள் ஹூ ட்ரைவ் திஸ் மோட்டர் சைக்கிள்ஸ். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஃபோர்த் ஸ்டான்ஸா வந்து சொல்லுது. ஸோ தெர் இஸ் திஸ் அன்னோன் கோல். இவனுக்கு வந்து ஒரு அன்னோனான கோல் இருக்குது. அந்த கோல் என்னன்னு அவனுக்கு தெரியாது. ஸோ யார் என்ன பண்ணுறாங்களோ அவன் அதையே திருப்பி பண்ணிகிட்ருக்கான். அதான் ஃபோர்த் ஸ்டான்ஸா. ஸோ லாஸ்ட் ஸ்டான்ஸா பார்த்தீங்கன்னா, a minute holds them who have come to go, the self-defined asteroid the created will, they burst away the towns they travel through. Our home for neither bird nor holiness, for birds and saints complete their purposes. At worst one is in motion, and at best reaching no absolute in which to rest. One is always nearer by not keeping still. ஸோ லாஸ்ட் ஆன்சரில் என்ன சொல்ல வராருன்னா, இவங்க வந்து என்ன சொல்கிறாங்களா, இவங்க வந்து தே டோன்ட் ஹாவ் அ கோல் ரைட், பட் அவங்க எல்லா டவுன்ஸும் ட்ராவல் பண்ணி போகிறாங்கல்ல, அந்த வழிகள்லாம் எப்படி இருக்கான், பேர்டாக அங்கே ட்ராவல் பண்ணாதான், ஹோலினஸ் அந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியும் அங்கே இருக்காதான், அந்த மாதிரி பிளேசஸ்க்கு தான் இவங்க ட்ராவல் பண்ணுறாங்களாம். அதுக்கு அப்போ என்ன சொல்கிறாருன்னா, பேர்ட்ஸும் சரி செயின்ஸும் சரி அவங்க வாழ்க்கைக்கு உண்டான பர்பஸை கம்ப்ளீட் பண்ணிடுறாங்களாம். பிகாஸ் பேர்ட்ஸுக்கு வந்து தே ஆர் நாட் லைக் ஹியூமன்ஸ், தே ஹாவ் த ஃபுல் இன்ஸ்டிங்க்ட். அண்ட் செயின்ஸ் வந்து தே ஆர் பார்ன் ஹியூமன்ஸ், பட் அந்த உலகத்தோடைய அந்த ஆசை பாசங்களெல்லாம் விட்டுட்டு தே கான்சென்ட்ரேட் ஆன் த அவங்களுடைய அந்த உள்ளுணர்வுக்கு இதை வந்து அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணுறதுனால அந்த சென்ஸ் அவங்க மாஸ்டர் பண்ணிடுறாங்க. ஸோ அவங்களும் வந்து அவங்க வாழ்க்கையோட அந்த பர்பஸை கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. ஆனால் இந்த மனுஷன் எப்படி இருக்கானா, அவனால் அவனோட வாழ்க்கையோட பர்பஸை கம்ப்ளீட் பண்ணவே முடியலையாம். பட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு இடத்துக்கு போய் சேர வேண்டிய இடம் எதுன்னு தெரியல. ஓகே, போய் சேர வேண்டிய அந்த பயணம் இருக்குல்ல, த ஜேர்னி, அது வந்து பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷனையும் கொடுக்கல. பட் மூவ் ஆகாமல் ஒரு இடத்துல உட்காந்துருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் வி ஆர் ட்ரைங் டு மூவ்ன்றது இட்ஸ் ஓகே அப்படிங்கிற மாதிரி முடிக்கிறார் போயமை. ஓகே, ஸோ அவரே சொல்கிறாரு ரீச்சிங் நோ அப்சல்யூட், அதாவது உருப்படியாக எங்கேயும் போய் ரீச் பண்ணலை. ஓகே, அண்ட் ஒன் இஸ் ஆல்வேஸ் நியரர் பை நாட் கீப்பிங் ஸ்டில். அட்லீஸ்ட் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை எடுத்து வச்சு ஹீஸ் சர்ச்சிங் ஃபார் சம்திங். சும்மா வந்து எனக்கு எந்த பர்பஸும் இல்லை அப்படின்ற அந்த தேடுதல் இல்லாமல் வாழ்க்கையை முடிக்காமல் அட்லீஸ்ட் தே ஆர் சர்ச்சிங் அப்படின்ற மாதிரி முடிக்கிறாரு. ஸோ இது வந்து எனக்கு வந்து இது மோட்டார் சைக்கிள் ரைடரை பற்றி மட்டும் பேசாமல் இதில் நிறைய ஆம்பிகுவஸான மீனிங் இருக்கிற மாதிரி ஐ ஃபீல் வென் ஐ ரீட் திஸ். அண்ட் இன்னொன்று என்னென்னா, யூ ஹாவ் டு நோட் இந்த போமில் வந்து எக்ஸ்டென்ஷியலிசம் அப்படிங்கிற ஒரு
டோன்ஸ் வந்து நிறைய தெரியுது. ஸோ எக்ஸ்டென்ஷியலிசம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியலாம் நான் சொல்கிறேன். எக்ஸ்டென்ஷியலிசம் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஐடியா தட் பீப்புள் பிலீவ்ட் 2 வேர்ல்டு வாருக்கு அப்புறம் வந்து பீப்புள் வேர் ஸோ மச் மென்டலி ட்ரெயின்டு. அவங்களுடைய ஃபேவரட்டான திங்ஸ், ஃபேவரட்டான பீப்புள், ஹவு த வேர்ல்டு வாஸ் பிஃபோர் த வேர்ல்டு வாஸ், இது எல்லாத்தையும் மக்கள் வந்து மறந்து என்னடா இது உலகன்ற அந்த வெறுப்பு தன்மையில் வந்து வந்தது தான் எக்ஸ்டென்ஷியலிசம் கிரைசிஸ். இது என்ன பிலீவ் பண்ணாங்கன்னா, மனுஷனுக்கு உலகத்தில் எந்த ஒரு பர்பஸுமே கிடையாது. we don't have any purpose. கடவுள் நம்மளை எந்த பர்பஸ்க்காகவும் படைக்கலை. நம்ம தான் நம்ம வாழ்க்கையை பார்த்துக்கணும். கடவுள் எனக்கு வழிகாட்டுவார், எனக்குன்னு வாழ்க்கையில் ஒரு பர்பஸ் இருக்கும்னு நம்புகிறாங்கல்ல, அந்த நம்பிக்கை வந்து இல்லாமானது தான் எக்ஸ்டென்ஷியலிசம் கிரைசிஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அது எப்படி தெரியுதுன்னு சொல்கிறீங்கன்னு கேட்கலாம்ல. அதுக்காக நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம தான் நம்ம வாழ்க்கையோட வழியை தேர்ந்தெடுக்கணும். இன்ஸ்டிங்க்ட்காக வெயிட் பண்ண முடியாமல் மனுஷன் வந்து தன்னோட வாழ்க்கையை அவனே ஷேப் பண்ண ட்ரை பண்ணணும் அப்படின்ற அந்த கருத்துக்களை சொல்கிறாங்கல்ல. அண்ட் இன்னொரு இடத்துல கூட வேல்யூலெஸ் வேர்ல்டு அப்படின்ற ஒரு வார்த்தை வந்திருக்கும். ஸோ இந்த உலகத்துக்கு மதிப்பு கிடையாது, நம்ம தான் நம்மளை டிஃபைன் பண்ணிக்கணும், எந்த ஒரு பர்பஸும் கிடையாது, பர்பஸை தேடி அலையிற மோட்டார் சைக்கிள் ரைடர்ஸ், இது எல்லாமே அந்த எக்ஸ்டென்ஷியலிசம் டோனை ரிஃப்ளெக்ட் பண்ணுறதா இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஆன் த மூவ் அப்படிங்கிற போமோட சம்மரி.